பிடிக்குமா சில அடுத்த எபிசோட்ல எதை பற்றி பார்க்க போகிறோன்னா ரோகிணியோட ஃபர்ஸ்ட் ஹஸ்பண்டோட ரிலேஷன் வந்து கல்யாணின்னு சொல்லிட்டு ரோகிணியை கூப்பிட்டுட்டு பின்னாடியே போகிறாங்க. அந்த டைம் ரோகிணி அவங்களுக்கு பயந்துட்டு ஓடி போய் ஒளிய போகிறாங்க. இதை தூரத்துலேருந்து மீனா அவங்க பார்த்துடுறாங்க. கல்யாணின்னு சொல்லிட்டு பேர் சொன்னோன்னே ரோகிணி எதுக்கு ஓடி போகிறாங்க, எனக்கு இதில் ஏதோ மர்மமாக இருக்கே அப்படின்னு சொல்லி முத்துவை கூப்பிட்டேங்க இந்த மாதிரி நடந்ததுங்கன்றாங்க. பார்லரமாக ஏதோ பெருசாக இது பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லும்போது, ஆமாங்க எனக்கு ஒருவேளை கல்யாணின்றது இவங்க தானான்னு டவுட் வருது, நீ ஏன் கவலைப்படுற மீனா, இதுக்கு ஒரு டெஸ்ட்டு நான் வச்சிடுறேன், டெஸ்ட் வச்சு நான் கண்டுபிடிக்கிறேன் அப்படின் போது, என்ன டெஸ்ட்டுங்க, கல்யாணம் வேறு இருக்குங்க, கல்யாணம் முடிட்டோம், அதுக்கப்புறம் நான் ஒரு ட்விஸ்ட் கொடுக்குறேன் பாரு அப்படின்றாங்க. சரி வாங்க கல்யாண வேலையை பார்க்கலான்ட்டு கல்யாண வேலைலாம் முடிஞ்சிட்டு எல்லாரும் ஃபோட்டோ எடுத்துகிட்டு போகும்போது, ஃபோட்டோ எடுக்கிற இடத்துல தூரத்தில் இருந்து முத்து கல்யாணி அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாரு. கூப்பிடும்போது உடனே இவங்க திரும்பி பார்க்குறாங்க. என்ன கல்யாணின்னு கூப்பிட்டீங்கன்னும் போது, இல்லை எனக்கு தெரிஞ்சவங்க ஒருத்தவங்க தூரத்தில் கல்யாணின்ற மாதிரி தெரிஞ்சுது, அதனால் அவங்கள கூப்பிட்டேன், உங்களே இல்லைங்க அப்படின்ட்டு, உங்கள் பேர் தான் ரோகிணியாச்சு. ஆமாம் முத்து அப்படின்னும் போது ஒரு பதட்டமாக வராங்க. அதை நோட்டீஸ் பண்ணுறாங்க. ஆமாம் மீனா, இவ ஏதோ பெருசாக நம்மக்கிட்ட மறைக்கிறா, இந்த உண்மையை கூடிய சீக்கிரத்தில் நான் கொண்டு வரேன், வெயிட் பண்ணு அப்படின்னு சொல்கிறார்.